தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர இன்றும் விரும்புகிறார். சில மாற்றங்கள் நீங்க இருக்கிற இடத்துல அவர் செய்வார். ஆனால் சில மாற்றங்கள் அவர் அழைக்கின்ற, அவர் உன்னை நிறுத்துகின்ற அந்த ஸ்தானத்துக்கு நீ வந்தாலே ஒழிய அவர் உன்னை சந்திக்க முடியாது. மோசேயை ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விடுதலை செய்ய அவர் தெரிந்து கொண்ட போதிலும் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போக வேண்டி இருந்தது. 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே வைத்து அவனை உடைத்தார், அவனோட பேசினார், அவனோடு இடைப்பட்டார். 40 வருடங்களாக ஒரு எரிகிற முச்செடி, அதுதான் அந்த சந்திப்பு. தேவன் உன்னை சந்திக்கிற அந்த சந்திப்பு தான் அந்த எரிகிற முச்செடி. அவ்வளவுதான் மோசேயின் வாழ்க்கை முற்று முழுக்க மாறிற்று. வேதம் சொல்லுகிறது, மோசே அடித்து ஒருவனை கொலை செய்தவன் தான் மோசே. அவ்வளோ பெரிய கோபக்காரன். ஆனால் அப்படி இருந்த மோசைய கர்த்தர் ஒரு எரிகிற முச்செடி கூடாக சந்தித்து ஆண்டவரே சொன்னார், இந்த உலகத்தில் இந்த மோசையை போல சாந்தமுள்ள மனுஷன் யாருமே இல்லை. மனிதனால் கூடாது, தேவனால் மாத்திரம் கூடும். இந்த காலையில் தேவனுடைய ஆவியானவரும் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். எவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களோ எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றுமே, புதிதாக்குமே, என்னை மாற்றுமே. சொல்லுங்க, உம்மை போலவே, உம்மை போலவே